வணக்கம். இப்போ நம்ம ஈக்குலிபிரியம் ஆஃப் பார்ட்டிக்கல் 2Dயில் வந்து ஒரு ரோலர் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா 2 ரோலர் வந்து ஒரு வெர்டிக்கல் வால்லையும் ஒரு ஸ்மூத் பிளெயின்லையும் நின்றுட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸை அப்ளை பண்ணி அதில் இருக்கிற அன்னோன் ஃபோர்ஸஸ் ரியாக்ஷன்ஸ். ஸோ இங்கே அன்னோன் ஃபோர்ஸுங்கிறது எதை சொல்கிறோம், ஸோ நம்ம கேபிள் இருக்கிற ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் கண்டுபிடிப்போம், இல்லை அன்னோன் வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஹேங்கிங் அதையும் பார்ப்போம். ஸோ அப்படி இல்லாமல் ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் அன்னோன் ஃபோர்ஸ் அப்படின்னு எதை கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ரியாக்ஷன்ஸ். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து நிற்கிதில்ல, ஒவ்வொரு அந்த சர்ஃபேஸில் டச் ஆகிற இடத்துல அதுக்கு ரியாக்ஷன் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் ஃப்ரீ பாடி டயக்ராம் வீடியோவில். ஸோ அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வீடியோவில் தான் அந்த ரியாக்ஷன்ஸ் என்னென்ன வரும் அப்படிங்கிறதும் இதே மாதிரி ஒரு டயக்ராமுக்கு பார்த்தோம். ஸோ அதில் அந்த ரியாக்ஷன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸை வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் அ பார்ட்டிகல். ஒரு பார்ட்டிகல் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸை கண்டுபிடிப்போம். ஸோ ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸை வச்சு ஒரு ஸ்ட்ரிங் ப்ராப்ளம் பார்த்தோம். ஸோ இனி வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஈக்குலிபிரியம் ஆஃப் அ பார்ட்டிகல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஸ்டாட்டிக்ஸ் ஒரு ஆப்ஜெக்டோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், ஒரு பார்ட்டிகுலர் ரிசல்டன்ட் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு ப்ராப்ளம் டைப்பு. அந்த பார்ட்டிகிள் வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்குன்னு அசியூம் பண்ணுறோம். அதாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0வாக இருக்கும். ஸோ 0வாக இருக்குன்னு அசியூம் பண்ணிவிட்டு ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், we are going to find the unknown forces. ஸோ சிக்மா h = 0, சிக்மா v = 0 அசியூம் பண்ணி ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணி அதில் இருக்க அன்னோன் ஃபோர்ஸஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 2 identical rollers, each of weight 50 Newton, are supported by an inclined plane and a vertical wall as shown in the figure. Find the reactions at the points of supports A, B and C. Assume all the surfaces to be smooth. ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா ஆல் த சர்ஃபேஸஸ் டு பி ஸ்மூத் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்க ரீசன் வந்து நம்ம வந்து ஃப்ரிக்ஷனை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இதுக்கு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைவோம். ஸோ இந்த ஏபி அவங்க கொடுத்துருக்கிறது வந்து இந்த டச் ஆகிற பாயிண்ட்னு வச்சுக்குவோம். ஸோ தட் வி கேன் ஃபைண்ட் த ரியாக்ஷன் ஏபி, இதை சி அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ரோலர் பிக்கு வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறேன். ஏன் அப்படின்னா ரோலர் பியில் பார்த்தீங்கன்னா அன்னோன் ஃபோர்ஸஸ் வந்து கம்மி. ஸோ இங்கே ஒரு ரியாக்ஷன் இருக்குது, இதிலிருந்து போகிற ரியாக்ஷன் ஒன்று. ஸோ இந்த 2 அன்னோன் மட்டும்தான் இருக்குது. இன்னொன்று வந்து செல்ஃப் வெயிட் வந்து நமக்கு தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், we can easily find the other 2 forces. ஈக்குவேஷன்ஸ் வச்சு அதர் 2 forces கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஃபோர்ஸ் வச்சு என்ன பண்ணலாம், இதோட ஃப்ரீ பாடி டயக்ராமில் நமக்கு வந்து நிறைய வேல்யூஸ் வந்து கிடச்சோம். ஸோ அதனால் எப்போயுமே பார்த்தீங்கன்னா எதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபஸ்ட் எடுக்கணுங்கிறது நம்ம ரொம்ப கன்சிடர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் வந்து அன்னோன்ஸ் கம்மியாக இருக்குது, தெரியாத வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ பியில் பார்த்தீங்கன்னா இதோட செல்ஃப் வெயிட் இருக்குது, இதோட ரியாக்ஷன், இதிலிருந்து போகிற ஃபோர்ஸ், ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ அப்போ 3 தான் இருக்குது. 3ல் ஒன்று வேல்யூ வந்து நமக்கு தெரியும், ஒரு வேல்யூ வந்து நமக்கு தெரியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பியோட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறேன். ஸோ எழுதும்போது ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் பி. ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் பி வந்து, ஸோ பி வந்து ஃபஸ்ட்டு நான் வரைஞ்சிடுறேன். ஸோ பாயிண்ட் பி. ஸோ இதோட செல்ஃப் வெயிட் 50 நியூட்டன் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபோர்ஸ் ரியாக்ஷன் அட் பி ஆர்பி, ஏன்னா நம்ம இதை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரியாக்ஷன் அட் பி ஆர்பி அண்ட் இதோட இந்த வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எஃப் ஏபின்னு வச்சுக்கலாம். ஃபோர்ஸ் ஏபி, இதிலேருந்து இதில் போகிற ஃபோர்ஸ்னாலும் சரி, இதுக்கு வந்து ரியாக்ஷன் கொடுக்குறதுனாலும் சரி, we are taking this as FAB அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ வாட் வி நீட் இஸ், ஒன்று இப்போ லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். 2 ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் த பாயிண்ட் வருது, ஒரு ஃபோர்ஸ் வந்து அவே ஃப்ரம் த பாயிண்ட் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆர்பிஐ இங்கே வைக்கலாம், FABயை இந்த பக்கம் வைக்கலாம், வச்சு டிரான்ஸ்மிசிபிலிட்டி போட்டு லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். பட் அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா சிக்மா ஹச் சிக்மா வி கண்டுபிடிக்கிறோம். ஸோ சிக்மா ஹச் சிக்மா வி கண்டுபிடிச்சி அது 0க்கு ஈக்குவேட் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் வந்து சால்வ் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன தேவைப்படும், சிக்மா ஹச், அதாவது ஃபோர்ஸ் சொல்யூஷன் யூஸ் பண்ணும்போது ஆங்கிள் பிட்வீன் த ஆக்சிஸ் வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ ஆர்பியோட ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ திஸ் ஆங்கிள் இஸ் 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. கொஷினில் வந்து திஸ் இஸ் 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர்பியோட வெர்டிக்கல் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 30 டிகிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் 30, ஸோ தட் திஸ் வேல்யூ இஸ் 60 அப்படின்னு கொடுத்துடலாம். சரிங்களா. ஸோ இந்த வேல்யூ வந்து இப்போ எஃப்ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப்ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த லைன் வந்து இந்த லைனுக்கு பேரலாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஸோ இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஸோ திஸ் ஆங்கிள் இஸ் 30 டிகிரி. நான் அது தனியாக வரைகிறேன். ஸோ இதான் பிளெயினு,
இது வந்து லைன் ஜாயினிங் த சென்ட்ராய்டு ஆஃப் த ரோலர். இதான் வந்து எஃப்ஏபி ஃபோர்ஸோட ஃபோர்ஸு. ஸோ இதுவும் இப்படி இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ இது 30 டிகிரி, அப்போனா இதுவும் 30 டிகிரி. அப்போ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஆல்சோ கன்சிக்யூட்டிவ் ஆங்கிள்ஸ், அதுவும் வந்து எனது 30 டிகிரி நமக்கு. ஸோ இந்த வேல்யூ இஸ் 30 டிகிரி. இப்போ வந்து நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் அப்ளை பண்ணுறேன். தட் இஸ் சிக்மா ஹச் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். டேக்கிங் ரைட்வர்ட் ஃபோர்ஸ் ஆர் பாசிட்டிவ். ஸோ அந்த ரைட்வர்ட் ஃபோர்ஸ் பாசிட்டிவ் சிக்மா ஹச் ஈக்குவல் டு 0 என்னென்ன வரும்? எஃப்ஏபியோட ஹரிசாண்டல் காம்பனண்ட். ஸோ அதோட ஹரிசாண்டல் காம்பனண்ட் போட்டோன்னா லெஃப்ட் டு ரைட் ஆக்ட் ஆகும். அப்போ எஃப்ஏபி காஸ் ஆஃப் இன்க்ளூடட் ஆங்கிள், அந்த ஃபோர்ஸுக்கும் காம்பவுண்டுக்குள்ள ஆங்கிள் எவ்வளோ? 30 டிகிரி. ஸோ இட் இஸ் ப்ளஸ். அடுத்து ஆர்பியோட ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆர்பி காஸ் 60, இந்த ஆங்கிள் தான் போடணும். இப்போ 60 டிகிரி. அப்போ இது வந்து ரைட் டு லெஃப்ட் ஆக்ட் ஆகுது. அப்போ மைனஸ் ஆர்பி காஸ் 60 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து சிக்மா வி ஈக்குவல் டு 0. டேக்கிங் அப்வர்ட் ஃபோர்ஸஸ் ஆர் பாசிட்டிவ். ஸோ இந்த 15 நியூட்டன் ஃபோர்ஸு இதில் சேர்க்கக்கூடாது, ஏன்னா பியூர்லி வெர்டிக்கல். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு ரிசால்வ் பண்ணாலும் என்ன வரும்? 50 காஸ் 90 டிகிரின்னு வரும். அப்போ ரொம்ப 0 தான் அது சரிங்களா. ஸோ இட் இஸ் சிக்மா பாசிட்டிவ் போட்டோன்னா, தட் இஸ் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் போட்டோன்னா எஃப்ஏபியோட வெர்டிக்கல் காம்பனண்ட். அப்போ எஃப்ஏபி என்ன பண்ணணும்? அதோட வெர்டிக்கல். ஸோ அப்போ என்னது? இந்த 60 டிகிரி. அப்போ ப்ளஸ் எஃப்ஏபி காஸ் 60. அதே மாதிரி ஆர்பியும் ப்ளஸ் தான், ப்ளஸ் ஆர்பி காஸ் 30. 50 நியூட்டன் மைனஸ் 50 ஈக்குவல் டு 0. இது நம்மது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? காஸ் 30 காஸ் 60 வேல்யூ போட்டிங்கன்னா எஃப்ஏபி 0.87 எஃப்ஏபி மைனஸ் 0.5/5 ஆர்பி ஈக்குவல் டு 0 வரும். எஃப்ஏபி காஸ் 60 0.5 எஃப்ஏபி இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா நம்ம ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் வந்து சால்வ் பண்ணணும். ஈக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 0.87 எஃப்ஏபி மைனஸ் 0.5 ஆர்பி ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் 1. இதில் வந்து 0.5 எஃப்ஏபி ப்ளஸ் 0.87 ஆர்பி ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இது ரெண்டையும் நம்ம கால்குலேட்டரில் போட்டு சால்வ் பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன்ஸ் வந்து கால்குலேட்டர் போட்டு சால்வ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ என்ன பண்ணக்கூடாது? மேனுவலாக பண்ணோன்னா ரொம்ப லேட் ஆகும் நமக்கு. ஸோ கால்குலேட்டரில் வந்து இந்த வேல்யூஸை வந்து நம்ம டைப் பண்ணணும் சரிங்களா. ஸோ அப்படி போடும்போது ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 43.32 நியூட்டன், எஃப்ஏபி இஸ் ஈக்குவல் டு 25 நியூட்டன் வரும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா இந்த அன்னோன் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த அன்னோன் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் ஏ. ஸோ ஏவோட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் செல்ஃப் வெயிட் 50 நியூட்டன். சிமிலர்லி RA reaction at A வந்து it is angle same 30 degree. அதே மாதிரி இந்த angle FAB degree, then RC அது வந்து ஹரிசாண்டல், ஏன்னா பெர்பெண்டிகுலராக இருக்கனால இது வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸில் இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து இதோட ரிசால்வ் பண்ணுவோம். சிக்மா ஹச் ஈக்குவல் டு 0 டேக்கிங் as பாசிட்டிவ். ஸோ நமக்கு 2D plane ஈக்குலிபிரியம் ஆஃப் பார்ட்டிகுலர் 2Dயாக இருந்ததுன்னா we are having two equilibrium condition. Sigma h equal to 0, sum of horizontal forces are 0, sum of vertical forces are 0. ரெண்டு equilibrium condition நமக்கு இருக்கு. இதே வந்து 3 dimension ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா sum of z axis sigma fz equal to 0 அப்படின்னு வரும் சரிங்களா. sigma h equal to 0 போட்டுட்டு என்னென்ன வரும் ப்ளஸ் ஆர்சி ரியாக்ஷன் சி வந்து லெஃப்ட் டு ரைட் ப்ளஸ் ஆர்சி மைனஸ் எஃப்ஏபி cos 30. அடுத்து RA இந்த பக்கம் போகும் மைனஸ் RA cos 60. ஸோ ஆங்கிள் வந்து எந்த ஃபோர்ஸுக்கும் நம்ம ரிசால்வ் பண்ணுற ஆக்சிஸ்க்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் யூஸ் பண்ணுவோம் equal to 0.
ஸோ இப்போ வந்து எஃப்ஏபியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 25, அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடணும். ஸோ ஆர்சி மைனஸ் 25 இன்ட்டு 0.87 மைனஸ் 0.5 RA ஈக்குவல் டு 0. ஸோ போட்டோன்னா மைனஸ் 0.5 RA plus RC is equal to 25 into 0.87. So that's solve பண்ணணும். So let it be equation number 1. So இப்போ sigma V equal to 0 போகிறோம். Taking upward force are positive. So போட்டோன்னே upward force என்னென்னு வரும்? FAB ஓட vertical component minus கீழே downwards இருக்குது. ஸோ minus FAB cos 60. அதே மாதிரி RA ஓட vertical component plus RA cos 30 அப்புறம் minus 50 equal to 0. சரிங்களா? இப்போ நம்ம அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா FAB ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ FAB is 25 minus 0.5 into 25 plus 0.87 RA equal to 50. So RA is equal to 72.17 Newton and RC is equal to, so அதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 57.73 Newton. ஸோ இந்த 3 வேல்யூ தான் நமக்கு வேணும், RA, RC அண்ட் RB. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பியில் கண்டிப்பாக நம்ம 8 மார்க் கொஷின்ஸ் ஓப்பன் புக் டெஸ்ட்டில் கேட்குற சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வேல்யூ மாறி இருந்தாலும் இதே மாதிரி ப்ராப்ளம் கேட்குற சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய தெரியணும், ஃபோர்ஸ் என்ன ஆங்கிள் இருக்குங்கிறது தெரியணும். ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சிருச்சுன்னா ஃபோர்ஸ் ரெசல்யூஷன் ஈஸி. அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இதோட மாடலை வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இதே மாதிரி ஒரு ரோலர் ப்ராப்ளமில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது பார்ப்போம். ஸோ இன்னும் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வீடியோஸ் பார்க்கணும், இன்னும் சிவில் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.